ஏன்னா மோட்டர் போட மாட்டாங்க, கரண்ட் இருக்காது. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், பக்கெட்லாம் ரைனாக வச்சுட்டோம். நம்ம சீட்டு வீட்டு மேலே உள்ள சீட்லேருந்து தண்ணி வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக நிரம்பிடுச்சு. சொல்லவே இல்லை. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. அமுக்கமாக சாப்பிட்றாங்க. பாய திறக்க மாட்டாங்க, கேட்டதான் சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் வராமல் நாங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிப்போம். அதான் உஷாரா வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆகி போச்சு. பாருங்கள், மழை விடுற மாதிரி தெரியல. எவ்வளோ சில்லுன்னு தெரியுமா பாருங்க. இது எல்லாமே மழை தண்ணிங்க. ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கு. ஆமாம், ஐஸ் வாட்டர் தோத்துருங்க. டித்தோ புயல் வந்து எங்களை வந்து ஒரு வழியாக மாற்றிடுச்சு. விடிய மழை, செவ்வாய்க்கிழமை நைட்டு விடிய மழை. இன்றைக்கி வந்து புதன்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா தண்ணி, ஏன்னா மோட்டர் போட மாட்டாங்க, கரண்ட் இருக்காது. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், பக்கெட்லாம் ரைனாக வச்சுட்டோம். நம்ம சீட்டு வீட்டு மேலே உள்ள சீட்லேருந்து தண்ணி வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக நிரம்பிடுச்சு. இது நம்ம வந்து குளிக்கிறதுக்கு, அப்புறம் மூஞ்சி கழுத்துக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தோட்டத்தை பாருங்கள், அப்படியே வெள்ளை கடாய் போச்சு. தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வாசல் வரைக்கும் வந்துருச்சு. காலையில் விடிய காலையில் நான் ஒரு 4 மணிக்கு பார்க்கும்போது இதை பாருங்க, அடையாளம் தேர்த்து பாருங்க. இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் மழை நின்று இருக்கு. அதனால தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிடுச்சு. இது பாருங்க, ஃபுல்லாக தண்ணி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் காமிக்கிறேன் பாருங்க. ஃபுல்லாக சேர் உள்ளே இறங்குது, மண் நல்லா ஊறி போச்சு இல்லையா, மழை தொடர்ந்து பெய்யுது. இப்போ பாருங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள குளமும் நம்ம தோட்டத்தில் ஒரு தண்ணி ஒன்றாகி போச்சு. இப்போ தான் கொஞ்சம் வடிஞ்சிருக்கு. வந்து காமிக்க பாருங்க, பக்கத்துலேயே பாருங்க. பார்த்தீங்களா, இதான் நம்ம என்ட்ரன்ஸு, நம்ம வீடு பாருங்க. ரோடு, இந்த ரோடு வந்து தண்ணி வந்து நம்ம வீட்டுக்கு அதுக்கும் நான் காலையில் பார்த்தீங்கன்னா ஒன்றாவே ஆகிப்போச்சு. இப்போ வந்து கொஞ்சம் விடிஞ்சிருக்கு. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போகுது ஒரு பக்கம். வானம் கிளியர் ஆகல. ஆமாம், மறுபடியும் இட்டிட்டு வருது. இப்போ ஏன் தண்ணி நிற்கிதுன்னு பாருங்க. பக்கத்தில் பாருங்க, குளம் காமிக்கிறேன் பாருங்க. ஏய், மீன், செம மீன். குளம் வந்து ஃபுல்லாகி அப்படியே தண்ணி வந்துருச்சு. குளமும் ரோடும் ஒன்றாகி போச்சு. ஆனால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இதில் தான் போன வருஷம் மீன் பிடிச்சோம். இந்த வருஷம் மீன் பிடிக்கல. இதில் தான் நம்ம குளித்தோம். நிறைய வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த குளம் தான் இது. அப்பா குளமே ஃபுல்லா ரொம்பிடுச்சு. குளிக்கலாமா? குளிக்கலாமாப்பா? குளிச்சா உங்க அம்மா திட்டம். நான் குளிப்பேன். நாளைக்கு குளிக்கலாம். நாளைக்கு மட்டும் தண்ணி வடியாதா? ஆமா. பாருங்க, ஃபுல்லா மீன் வேற பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த பக்கம். தண்ணி வடிஞ்சிருமா? வடியாதான்னு கேக்குறேன். நம்ம வாத்து ஃபுல்லா நிக்குது பாருங்க. நம்ம வாத்து ஃபுல்லா குளத்துல நிக்குது மேல. மறுபடியும் எட்டிட்டு வருது. மழை வரும் போது மழை விடாது போகுதா? சுத்தம்லாம் போதும், ஊசுத்தம்லாம் போதும், சாப்பிடுங்க. ஓ, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? ஓகே, சாப்பிடலாமா தேவனே? ஓகே, தூக்கி ஓரம் கட்டு. இதை அப்படியே தூக்கி ஓரம் கட்டிக்கோ. சாப்பாடு வர ரெடியா இருக்கு. ஓகே, ஏகப்பட்ட ஐட்டம் இருக்க. மழைக்கு சுட சுட என்ன சாப்பாடு இன்னைக்கு? சுட சுட சாப்பாடு தான். சுட சுட ரசம், நேற்று வச்ச போட்டி வறுவல், சிக்கன் தொக்கு. இது சாப்பாடு.
இல்லை சிக்கன் தொக்கு செஞ்சுருக்கேன் நான். அப்படியா? ஓ, போட்டிக்கு ரசம் சூப்பராக இருக்கும். நேற்று வறுவல் செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் மீதி. அப்புறம் இன்றைக்கி வேறு சிக்கன் செஞ்சுருக்காங்க வந்து. மாதிரி மழை காலத்தில் இவ்வளோ சுட 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 சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? இது அப்புறம் கொடுக்கலாம். கோழி சாப்பிடுவோம். பாருங்க, அப்படியே அதுக்கு முன்னாடி பசி பயமாக இருக்குதுல்ல, அதனால் சுட சுட இருக்கும்போதே இந்த போட்டி இந்த சாப்பாடு வச்சு உட்காருமா, நீ உட்கார். ரசங்க, இன்னும் ரசம், மிளகு ரசம். வா, கொதி ரசம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆவி பறகுது பாருங்க, தெரியுதா? ஆவி தெரியுதா பாருங்க. இதான் அப்படியே போதும் எனக்கு போதும். வா, இங்கே வா. சுட இருக்கு. விக்கி நீ சுட சாப்பிட மாட்டேன். விக்கி வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கான், அவங்க சாப்பாடுங்க ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் ஆகி படுறதுக்கு சாப்பிட்றேன். சூடில் கம்மியானதுக்கு சாப்பிட்றேன். எங்க ஒரு ஐட்டம் கோழி ஏதோ புதுசாக செஞ்சு சொன்னாங்களா? சிக்கன் தொக்கு தான். திருப்பாவில் சுட சுட சாப்பிட்றேன். ஈரல் மாதிரி தெரியுதா? ஈரல் எனக்கு அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈரல். வா, இதுவும் சூடாக இருக்குது, பயங்கரமாக சூடாக இருக்குது. ஓகே, ஆமாம், உன் பிளேட்டை ரெடியாக போட்டு வச்சுட்டேன் நான். ஓகேம்மா. நீ சாப்பிடலையா? நான் சாப்பிட்றேன். ரசம் ஓகே உங்களுக்கு? ஐயோ, சாப்பிட சொன்னேன், சூடாக தான் சாப்பிடுவாங்க. மழைக்கு சுட சுட சாப்பிட்டா நல்லது தான். எல்லாம் மழை நனைஞ்சு உடிச்சு விட்டு கொய்யாட்ட ஆயிட்டாங்க. இன்னும் வானம் தெளிவாகல, இட்டுட்டு தான் இருக்குது. வீடு ஃபுல்லாக மழை சொட்ட ஆரம்பிச்சிச்சு. சீட்டு விடல. ஆமாம், தொடர்ந்து மழை பெய்யாது, ஊறி போய் அங்கங்கே அப்படியே சொட்டுது. எவ்வளோ தான் தாங்கும்? பெஞ்சிட்டே இருந்தா மழை விடாமல். செவுத்துல கூட சரசரியாக ஊற்றுது தண்ணி இப்போ. ஆமாம், மழை டைமில் இது மாதிரி சாப்பிட்ணுங்க, சூப்பராக. சுட சுட ரசம், மிளகு ரசம் வச்சு கூட சிக்கன் தொக்கோ இல்லை போட்டி தொக்கோ, போட்டி வறுவலோ, அப்புறம் மீன் வறுவலோ வச்சு சாப்பிட்டா செம தான். சாப்பிடும்போதே உறிஞ்சிட்டே சாப்பிட்றான் பாருங்க. இந்த மழை காலத்துக்கு சுட சுட சூப்பராக இருக்குமா? சாப்பாடு கொஞ்சமாக சாப்பிட்டாலும் சத்தாவும் டேஸ்ட்டாகவும் சாப்பிடணும். சாப்பிட கொஞ்சம் ஓகே. மிளகு ரசத்தை பூண்டு உரசுறாரு. சூடாக இருந்தாலும் டக்குன்னு ஆறி போகுது. சிக்கன் தொக்கு எப்படி சொல்லவே இல்லை. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கும். அமுக்கமாக சாப்பிட்றாங்க, பாயை திறக்க மாட்டாங்க, கடவுள் சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் வராமல் தான் நாங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிப்போம். அதான் உஷாரா வந்துட்டு
நின்னாதான் நின்று சாப்பிடாதான் அளவு சாப்பிட்றது பார்த்தா சாப்பிட்டு என்ன பசங்க விட போறியா என்ன? இந்த மழை காலம் எங்கடா இருக்குது ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்கிது. நீ என்னப்பா சொல்ல வந்த? நின்று சாப்பிட்டாதான் என்னென்ன எப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அடிச்சு எடுக்க முடியும். உட்காந்து சாப்பிட்டா வயிற்றுக்கு பத்தாது. ஓகே காயிலே போட்டியும் காதி சிக்கனும் காதி. அடுத்து என்ன பண்ணலாம் மதியத்துக்கு? யோசிப்போம், யோசிக்கலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு யோசிக்கலாம். ஒரு வாரத்தை காலி பண்ணலாமா? மழைக்கு வார்த்தைக்கு சாப்பிடணும்டா, உடம்பு நல்லது. நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன். பாப்பி தெரிஞ்சு வச்சுக்கே. பாப்பி தெரிஞ்சதுன்னா பத்து வெளியே வரவே வராது. சிக்கன் 4 பீஸ் தான் இருக்குது, போட்டி 4 பீஸ் தான் இருக்குது. சும்மா ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினது அவ்வளோதான். கொஞ்சமா ஓகே, பொறுமையாக சாப்பிடுங்க சரியா? கிட்வாக் புயல் முடியுதா, மறுபடியும் தொடருதான்னு பார்ப்போம். முடியாது, தொடரும். ஓகே பரவாயில்ல, இது வர மாதிரி சொல்லியிருக்காங்க பஸ் மாதிரி. இதுக்கு மேலே மழை வந்தால் தாங்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். பாய். சாப்பிட்டு முடிச்சிட்டோம், மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆகி போச்சு. பாருங்கள், மழை விடுற மாதிரி தெரியல. கரண்ட் வேறு இல்லை, அதனால் நம்ம தண்ணி இதில் தான் நிரப்போம்.